முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். நாள்தோறும் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வரும் இந்த கோவிலில் தெய்வானை என்ற பெண் யானை ஒன்று உண்டு. கடந்த 2006ஆம் ஆண்டு கோவிலுக்கு 13 வயதான குமரன் என்ற ஆண் யானையும் 17 வயதில் தெய்வானை என்ற பெண் யானையும் வழங்கப்பட்டது. இதனிடையே 2015ஆம் ஆண்டு குமரன் என்கிற யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது. இதையடுத்து தெய்வானை மட்டுமே திருச்செந்தூர் முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த யானையை கவனிப்பதற்கு உதயகுமார் என்ற பாகன் நியமிக்கப்பட்டார். தற்போது 26 வயதான தெய்வானை நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கும். மேலும் தலையை அசைத்து அசைத்து நடனமாடுவதை பக்தர்கள் மெய்மறந்து பார்த்து செல்வர். இந்த நிலையில் நவம்பர் 18ஆம் தேதியன்று ஓய்விடத்தில் தங்கியிருந்த தெய்வானைக்கு பாகன் உதயகுமார் பணம் கொடுத்துள்ளார். கூடவே உதயகுமாரின் உறவினர் சிசுபாலன் என்பவரும் இருந்துள்ளார். அப்போது திடீரென ஆவேசமடைந்த தெய்வானை சிசுபாலனை துதிக்கையால் பிடித்து சுழற்றி அடித்ததில் அவர் உயிரிழந்தார். உடனே யானையை சமாதானம் செய்யும் முயற்சியில் பாகன் உதயகுமார் குச்சியால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் வெகுண்டெழுந்த தெய்வானை பாகனையும் தூக்கி போட்டு மிதித்து கொன்றது. இதனை சுற்றியிருந்தவர்கள் நேரில் பார்த்து அதிர்ந்து போயினர். இரண்டு பேரை மிதித்து கொன்ற தெய்வானை ஓய்வறைக்கும் நின்றவாறே ஆக்ரோஷமாக தலையை அசைத்து ஆடியது காண்போரை வெளிவிதுங்கச் செய்தது. யானையிடமிருந்து மீட்கப்பட்ட இருவரது உடல்களும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட பாகனின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு கதறி அழுத காட்சிகள் காண்போரை சோகமடைய வைத்தது. கடந்த ஆண்டு தெய்வானைக்கு பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டு சில காலம் சோகமாகவே இருந்து வந்தது. அதே நேரம் இருவரை மிதித்து கொன்ற யானை தெய்வானைக்கு மதம் பிடிக்கவில்லை என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.